Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு செட்டிநாடு ட்ரெடிஷனல் ஸ்வீட் மாவுருண்டை எப்படி செய்யலாம்னு பாப்போம். நான் ஏற்கனவே ஒரு மாவுருண்டை ரெசிபி போட்டிருக்கேன். அது நம்ம வீட்லயே மிக்ஸில அரைச்சு பண்ற மாதிரி போட்டிருக்கேன். இது நிறைய மிஷின்ல அரைச்சு வச்சிட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்கலாம். தேவையானது ரெண்டு பொருள் தான். பாசி பருப்பு, சீனி. நம்ம மாவுருண்டை உருட்டுற சமயம் நெய் சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இப்ப மாவுருண்டை மாவு எப்படி அரைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாவுருண்டைக்கு 1 கிலோ பாசி பருப்பு, நம்ம கூட்டுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பாசி பருப்பு 1 கிலோ. நம்ம எவ்வளோ பாசி பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவு சீனி, 1 கிலோ சீனி. நீங்கள் இப்போ 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்துக்கலாம். நான் முதல்லையே மிக்சியில் அரைச்சி செய்கிற மாவுருண்டை ரெசிபி போட்டிருக்கேன். அது அப்ராட்ல இருக்கவங்க எல்லாம் செஞ்சுக்கலாம். நமக்கு இங்கே மிஷின்லேயே அரைக்க முடியும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தீபாவளி சமயம் டக்குன்னு செஞ்சுக்கலாம். நம்ம தீபாவளி சமயம் ரைஸ் மில்ல நிறைய கூட்டம் இருக்கும், அந்த நேரம் போய் அரைக்க வேண்டாம். முதல்லையே இதை அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு எவ்வளோ வேணும்னாலும் நிறைய எல்லாம் கூட செய்யலாம். இதை ரைஸ் மில்ல தனித்தனியாக கொடுத்து அரைக்கணும். சீனியை தனியாக அரைக்கணும், பாசி பருப்பை தனியாக அரைக்கணும். ரெண்டையும் ஒன்றா அரைப்படாது. அதனால தனித்தனியாக அரைச்சு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பருப்பை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இது கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கணும். அப்போதான் நல்லா வறுப்படும். இதை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்துக்கணும். அப்போதான் மாவுருண்டை நல்ல வாசமாக இருக்கும். இல்லாட்டா மாவுருண்டை பச்சை வாசம் அடிக்கும். இந்த மாவுருண்டை மாவு 6 மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப செவந்து போயிடும். பாருங்க, இப்படி எல்லோ கலராக இருந்தது, இப்போ பொன்னிறமாக மாறி இருக்கு. இந்த மாவுருண்டையிலே வறுக்கிறது தான் வேலை. வறுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணும்னாலும் டக்கு டக்குன்னு மாவுருண்டை செஞ்சுக்கலாம். இப்போ போதும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கணும். இதே மாதிரி எல்லா பருப்பையும் வறுத்து வச்சுக்கணும். இப்போ பாசி பருப்பெல்லாம் வறுத்தாச்சு, நல்லா ஆற வச்சு இதை தனியாக அரைச்சிக்கணும். சீனியை தனியாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு, அதையும் சலிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க சீனியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் பருப்பை அரைப்பாங்க. பாருங்க, அப்படியே ஒயிட் கலரும். இது சீனி, இது பாசி பருப்பு மாவு. நம்ம சலிச்சுக்கிட்டாதான் ரெண்டும் நல்லா ஒன்றா சேரும். அவங்க ஃபஸ்ட்டு சீனியை போட்டு அரைச்சிடுவாங்க, அப்புறம் பாசி பருப்பை போட்டு அரைப்பாங்க. ஏன்னா ரெண்டும் ஒன்றா போட்டு அரைப்படாது. இதை நம்ம சலிச்சு வச்சுக்கணும். இப்போ எல்லா மாவையும் சலிச்சாச்சு. பாருங்க, ஒரு சலிப்புக்கே இவ்வளோ ஒரு கப்பி இருக்குது. மொத்தமாக இவ்வளோ இருக்குது. இதை சலிச்சுட்டு தூக்கி தான் போடணும். இது வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சீனி கலந்துருக்கு இல்லையா, அதனால டஸ்ட்டு வேறு இருக்குது நிறைய. சலிச்ச மாவுருண்டை மாவை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். இதை வேணுங்கிறச்ச எடுத்து மாவுருண்டை உருட்டிக்கலாம். இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இன்னும் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இதை வேணுங்கிற நேரம் நெய் சூடு பண்ணி இந்த மாவுருண்டையை உருட்டிக்கலாம். இப்போ அரைச்ச மாவுருண்டை மாவை மாவுருண்டையாக உருட்டலாம். சீனியும் பாசிப்பருப்பும் அரைச்சது மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை 1 கப் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் இந்த கரண்டியில் 4 கரண்டி நெய் ஊற்றுறேன். நீங்கள் நெய் பத்தலைன்னா அப்புறம் கூட கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தான் நான் நெய் காய்ச்சினேன், அதனால் இது சூடாக தான் இருக்குது. இந்த மாவை போட்டுக்கலாம். அப்படி நெய் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. நெய் அதிகமாக இருந்தால் தான் உருண்டை உடையாமல் வரும். இல்லாட்டி நெய் பத்தலைன்னா உருண்டை நம்ம உருட்டுறச்சு உடஞ்சி போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு, வெது வெதுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக உருண்டை பிடிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா இறுக்கமாக பிடிங்க. அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும், இல்லாட்டி உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு அப்படி இறுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்ல ஷேப் அழகாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல உருண்டையாக வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டிடணும். முன்னாடிலாம் எங்கள் செட்டிநாடு சைட்லலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன கிண்ணம் போல் வச்சுருப்பாங்க. உருட்டாமல் அந்த கிண்ணத்தில் வச்சு அடித்து அந்த ஷேப்லேயே எடுத்துருவாங்க. அதுக்கு பேரே மாவுருண்டை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவுருண்டையெல்லாம் உருட்டியாச்சு. நம்ம இந்த மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா யாராவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன், எதுக்காவது டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கொஞ்சம் நெய் ஊற்றி இதை வந்து அப்படியே பிடிச்சி கொடுத்துடலாம். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா உடனே செஞ்சிடலாம். இது எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இப்போ ஃபெஸ்டிவல் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால நீங்கள் இதை வந்து ஈஸியாக பேச்சுலர் பிகினர்லாம் கூட இதை செஞ்சிடலாம். ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம். நமக்கு எதுவும் செய்ய தெரியலேன்னு நம்ம வருத்தப்பட வேண்டாம். டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இதுக்கு ஒன்றும் கெட்டு போகிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.